ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 451லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆதிக்கத்தை நிரந்தரமாக்கி கொள்ளாதிருக்க. உத்தரமேரூர் சாசனப்படி மேல் வரம்பு வைத்ததில் இன்னொரு சாரமான அம்சமும் இருக்கிறது. ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் ஏதோ தியாகம் கீகம் செய்தோ அல்லது மிக உயர்ந்ததான ஒரு திட்டத்தை போட்டோ இயக்கத்தை நடத்தியோ ஜனங்களிடம் பிராபல்யம் பெற்றுவிட்டால் அப்புறம் சாமானிய மக்களுக்கு அவர்களிடம் ஏற்பட்டு விடுகிற பற்றினால் இதை பக்தி அல்லது மோகம் என்றே சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட மோகத்தினால் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தாலும் அது சரி என்றே ஆமாம் பூசாரி போட ஆரம்பித்து விடுகிறார்கள். தலைவர்கள் தப்பாக போனாலும் அதை பார்க்காமலே இருக்கிறார்கள். விஷயம் தெரிந்தவர்கள் தப்பை எடுத்து காட்டி கண்டித்தாலும் பொதுஜனங்கள் ஆதரிக்காமல் தங்கள் தலைவர் வைத்ததை சட்டம் என்று கூத்தாடுகிறார்கள். அந்த தலைவர்களும் தங்களை வலுவாக ஸ்தாபித்துக் கொள்வதற்காக செல்வாக்கு பெற்ற பல பேரை வளைத்து போட்டுக்கொண்டு குரூப்புகள் உண்டாக்கி கொள்கிறார்கள். இந்த தலைவர்கள் உச்சியில் இருக்கும் வரை தாங்கள் அநேக சௌகரியங்களையும் சலுகைகளும் பெறலாம் என்பதால் குரூப்பில் உள்ள உபதலைவர்களும் அந்த தலைமை தளராமல் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய முற்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிகாரஸ்தானத்தை பிடித்து விட்டார் என்றால் அப்புறம் அவரை இறக்குவது என்பது முடியாமலே போகும். அவர்களாக விட்டால்தான் உண்டு, இல்லாவிட்டால் உயிரை விட்டால்தான் உண்டு என்றபடியாக 80-90 வயசு வரை கூட தங்களது ஆதிக்க சக்தியால் அதிகாரஸ்தானங்களை பிடித்து வைத்துக்கொண்டு தங்கள் மனம் போனபடி செய்த தலைவர்கள் எல்லா தேசங்களிலும் உண்டு. இப்படி நேராமல் தடுக்க உத்தரமேரூர் சாசனம் 2 விதத்தில் வழிவகுத்திருக்கிறது. ஒன்று, வருஷா வருஷம் இம்மாதிரி சபை மெம்பர்களை தேர்ந்தெடுப்பதென்று வைத்து ஒரு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்த 3 வருஷங்கள் தேர்தலுக்கு நிற்க முடியாது என்று விதி செய்திருக்கிறது. சபையின் அநேக காரியங்களை கவனிக்கும் அநேக கமிட்டிகளில் ஒன்றில் ஒவ்வொரு சபை மெம்பருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கும். சபையில் பேசி விவாதிப்பது தவிர மெம்பருக்கு பதவி அல்லது உத்தியோகம் மாதிரி இருப்பது இந்த கமிட்டி பொறுப்பு. இதை பற்றி வேறு சில விஷயங்கள் அப்புறம் சொல்கிறேன். இங்கே எவரவரும் தன்னை தலைவர் என்று அசைக்க முடியாமல் நிலைநாட்டிக் கொள்கிற பொதுநல விரோதமான போக்கை பற்றி மட்டுமே சொல்ல வந்தேன். இந்த பதவி அல்லது அதிகார ஸ்தானத்தில் ஒருவரும் ஒரு வருஷத்துக்கு மேல் ஒட்டிக்கொண்டு வேறுவிட முடியாது. ஒரு வருஷம் பதவி வகித்தால் அப்புறம் 3 மடங்கு காலம் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று வைக்கிற போது ஒருவருக்கு பிராபல்யத்தால் ஜனங்களிடையே ஏற்படுகிற ஆகர்ஷண மோகமும் ஆதித்ய சக்தியால் தன்னை மேலும் மேலும் ஆழமாக நிலைநாட்டிக் கொள்கிற வாய்ப்பும் வெகுவாக குறைக்கப்பட்டு விடுகின்றன. தனி மனிதனின் தலைமை சாஸ்வதமாகி விடாமல் தடுப்பதற்கு செய்த 2வது ஏற்பாடுதான் எத்தனை பெரியவரானாலும் 70 வயசுக்கு மேல் எவரும் சபை மெம்பராக இருப்பதற்கில்லை என்று வைத்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றபடி ஒரு கட்டத்தில் முன் தலைமுறையினர் பின் தலைமுறையினருக்கு இடம் தர வழி செய்வது வயசுக்கு மேல் லிமிட் வைத்திருப்பதுதான். கீழ் லிமிட் எதற்கென்றால் அனுபவமே இல்லாத ரொம்பவும் இளம் தலைமுறை பொது நிர்வாகத்தில் புகுந்து அவசர கோலமாய் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக. கல்வி தகுதி. வயசு நிர்ணயம் சாசனத்தின் சபை அங்கத்தினருக்கு விதித்த 3வது யோக்கியதாம்சம். 4வது யோக்கியதாம்சம் கல்வி பற்றியது. சபை அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நல்ல படிப்பாளியாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது. அந்த காலத்தில் படிப்பு என்றால் முக்கியமாக சாஸ்திர படிப்பு தான். எல்லாம் சாஸ்திரம்தான். டான்ஸை பரத சாஸ்திரம் என்கிறோம், சயின்ஸை விஞ்ஞான சாஸ்திரம் என்கிறோம். ஆனாலும் பழைய நாள் கல்வி திட்டத்தில் சாஸ்திரம் என்றால் முதலில் ஆத்மாவை பற்றிய பரமாத்மாவை பற்றிய வைதிகமான சாஸ்திரங்கள் தான். அப்புறம் அதற்குள்ளேயே சூசனியாக வருகிற நன்னெறி நல்வழி கோட்பாடுகளை விவரித்து விஸ்தாரமாக விதிகள் வகுத்து எழுதிய தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம் முதலியன. அதற்கப்புறம் காவியம், ஜாகிரபி, ஹிஸ்டரி, கணிதம், ரசாயன சாஸ்திரம் என்கிற கெமிஸ்ட்ரி, பௌதிக சாஸ்திரம் என்கிற பிசிக்ஸ் இத்தியாதிகள் 64 கலைகள் என்பதில் எல்லா சயின்ஸ் ஆர்ட் விஷயங்களும் வந்துவிடும். அத்தனையிலும் முக்கியம் வைதிக வாழ்க்கை முறையும் ஆச்சார அனுஷ்டானத்தையும் சொல்லும் சாஸ்திரம். எத்தனை சாஸ்திரங்கள் இருந்தாலும் சாஸ்திரிகள் என்று அந்த ஒரு சாஸ்திரம் அறிந்தவரைத்தானே சொல்கிறோம். இப்பொழுது கல்வி முறைக்கு அடியோடு சம்பந்தமில்லாததாக பொதுஜனங்களை முன்னேற்றும் கல்விக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதென்றே விரோத பாவத்துடன் கருதப்படுவதாக இருக்கின்ற வேத தர்ம சமாச்சாரம்தான் அன்றைய கல்வி முறைக்கு அச்சாக ஆணிவேராக இருந்தது. இப்படிப்பட்ட கல்வியில் தேர்ச்சி பெற்றவரே ஊர் சபை தேர்தலுக்கு அபேட்சகராக இருக்க முடியும் என்று விதி செய்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.